எல்லாருக்கும் வணக்கம். சிவகாமியின் சபதம் பயணத்தில் நம்ம இப்போ 3வது எபிசோடுக்கு வந்திருக்கோம். கதை அப்படியே லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது வாங்க கதைக்குள்ளே போகலாம். பரஞ்சோதியும் புத்த பிக்ஷுவும் காஞ்சி நகருக்குள்ளே வந்து சேர நேரத்தில் ஒரு விதமான அமைதி நகரத்தில் இருந்துச்சு. கோட்டை கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ நம்ம புத்த பிக்ஷு கோட்டையோட ஒரு சின்ன வாசல் இருக்கிற இடத்துக்கு பரஞ்சோதியை கூட்டிட்டு போறாரு. அங்க போய் நின்னுட்டு கதவை தட்டுறாரு. அப்போ ஒரு காவலாளி வந்து யாருன்னு கேட்டு புத்த பிக்ஷு தான் கதவை தட்டுறாருன்னு தெரிஞ்சதும் திறந்து விட்டான். 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திட்டான். கதவை சாத்தினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மொத்த காஞ்சி நகரத்தையும் பரஞ்சோதி பாக்குறான். அவ்வளோ அலங்காரங்களோட பிரம்மாண்டமா இருந்துச்சு. என்னதான் அலங்காரம்லாம் பயங்கரமா இருந்தாலும் ஊர் ரொம்ப அமைதியா இருந்தது. ஏதாவது விசேஷமா? ஆனா ஏன் இது இவ்வளோ அமைதியா இருக்கு அப்படின்னு புத்த பிக்ஷு காவலாளி கிட்ட கேக்குறாரு. உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு நம்ம சிற்பியோட மகள் சிவகாமியோட நடன நிகழ்ச்சி அரசர் முன்னாடி சபையில நடக்கிறதா இருந்தது. நிகழ்ச்சியோட பாதியிலேயே திடீர்னு அரசருக்கு ஒரு செய்தி வந்தது. அப்பயே நிகழ்ச்சியை நிறுத்திட்டு கோட்டை கதவை நான் சாத்த சொல்லி செய்தி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு அந்த காவலாளி சொல்றான். அப்பயே பிக்ஷுக்கு பரஞ்சோதிக்கும் லைட்டா புரிஞ்சு, ஓ யுத்தம் வரப்போகுதுன்னு அரசருக்கு தகவல் போயிருக்குமோ, அதனாலதான் இந்த ஏற்பாடுன்னு. அங்கிருந்து நம்ம பரஞ்சோதியும் புத்த பிக்ஷுவும் பிரிஞ்சு அவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. பரஞ்சோதி நாவுக்கரசர் மடத்தை நோக்கி போயிட்டு இருந்தான். அது எங்க இருக்குன்னு தெரியல, எப்படி தேடுறதுன்னு தெரியல, அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான். அப்போதான் திடீர்னு மக்கள் எல்லாரும் செதறி ஓடிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டப்போ மதம் பிடிச்ச யானை வந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் கத்துறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச தூரத்துல ஒரு பல்லக்கு இருக்கிறத பாக்குறான். அதுல ஒரு அழகான இளம் பெண்ணும் ஒரு வயதானவரும் இருக்கிறத பார்த்தான். ஓ, ஒருவேளை இவங்கதான் சிவகாமியும் அது அவளோட அப்பாவா இருக்குமோ அப்படின்னு லைட்டா டவுட் வருது. யானை கரெக்டா அந்த பல்லக நோக்கி வந்துட்டு இருந்தது. அப்ப பரஞ்சோதி டக்குன்னு அவன் கொண்டு வந்த பைய கீழே போட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற வேலை எடுத்து யானை மேல வீசி யானை அப்படியே திசை திருப்பி அவனை நோக்கி ஓடி வர மாதிரி பண்ணிட்டான். யானையும் வேலை அது மேல பட்டதும் இவனை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. பரஞ்சோதி ஒரே ஓட்டமா ஓடி சந்து புந்து எல்லாத்துலயும் எப்படியோ மூச்சு வாங்க ஓடி நின்னா ஒரு இடத்துல. நின்னுட்டு திரும்பி பார்த்தா யானைய காணோம். அப்பாடா அப்படின்னு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டான். ஆமா, நாமே எப்படி செஞ்சோம்? தேவையில்லாத வேலை பண்ணிட்டோமோ? சரி பரவாயில்ல, 2 உயிரை காப்பாத்த தானே பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டான். அந்த பல்லக்குல இருந்தது சிவகாமியும் அவளோட அப்பா சிற்பி ஆயனரும் தான். மதம் பிடிச்ச யானை கிட்ட இருந்து அவங்க 2 பேரும் தப்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் பேசவே முடியாம நின்னாங்க. நல்ல வேலை, ஒரு பையன் கடவுள் ரூபத்துல வந்து காப்பாத்திட்டான் அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் குதிரைகள் சத்தம் கேட்டுச்சு. சில குதிரைகள் நெருங்கின உடனே முன்னாடி வந்து நின்னது நம்ம பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் தெரிஞ்சு. அவரோட பக்கத்துல அவரோட மகன் இளவரசன் நரசிம்மவர்மன் இருந்தாரு. ஆயனர் அரசர் அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே வணங்கி நின்னாரு. அரசர் நடந்தது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டாரு. மதம் பிடிச்ச யானைய தசை திருப்பி உங்க உயிரை காப்பாத்துன அந்த இளைஞன் யாரு அப்படின்னு அரசர் கேக்குறாரு. ஆனா யாருக்குமே தெரியல அவன் யாருன்னு. தெரியாத ஒரு பையன் தன்னோட உயிரை பெருசா நினைக்காம 2 பேரோட உயிரை காப்பாத்திருக்கான், அதுவும் ஒரு வேலை மட்டும் வச்சு. உங்க 2 பேர்த்தோட உயிர் இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? இப்படி ஒரு தைரியசாலி நான் பார்த்தே ஆகணும், சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு காவலாளிகள் கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஆயனரை பார்த்து, இன்னைக்கு சிவகாமி எவ்வளவு அழகா ஆடிட்டு இருந்தா தெரியுமா? ஆனா அது பாதிலே நிப்பாட்ட வேண்டியதா போயிடுச்சு. சரி, இன்னொரு நாள் முழுசா கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஆயனரே, உங்ககிட்ட நான் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களை மாமல்லபுரத்துல சந்திக்கிறேன். இப்ப நீங்க பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி அரசர் கிளம்பிட்டாரு. அரசர் பேசிக்கிட்டு இருந்த இந்த கேப்ல நம்ம சிவகாமியும் நரசிம்மவர்மனும் அப்பப்ப கொஞ்சம் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.
சரி, இப்ப நம்ம பரஞ்சோதி என்னன்னு பார்க்கலாமா? நல்லா இருட்டி இருந்துச்சு. அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியல. நாவுக்கரசர் மடமும் எப்படி தேடுறதுன்னு தெரியல. கேக்கறக்கும் சுத்தி முத்தி ஒருத்தரையும் காணோம். சரின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ 2 பேர் எதிரில் வந்துட்டு இருந்தாங்க. சரி, இவன் கிட்ட வழி கேட்போம் அப்படின்னு அவன் கிட்ட கேக்குறான். யார் தம்பி நீ? இங்க எங்க சுத்திட்டு இருக்க? எந்த ஊர் நீ அப்படின்னு அவங்க கேட்க, நான் வெளியூர் ஐயா, நாவுக்கரசர் மடம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன், அங்க தங்கி தமிழ் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு, சரி நாங்க வழிகாட்டுறோம்னு சொல்லி பரஞ்சோதியை கூட்டிட்டு போறாங்க. அவங்க போய் சேர்ந்த இடத்த பார்த்தா மடம் மாதிரியே தெரியல. கோட்டை மாதிரி பெரிய சுவர்லாம் இருந்துச்சு. பரஞ்சோதிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மடம் மாதிரியே இல்லையே, என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். தம்பி, ஒழுங்கா இங்கேயே படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம். இது மடம் தான், ஆனா நீ கேக்குற நாவுக்கரசர் மடம் இல்ல, அரசர் மகேந்திரவர்மனோட இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. பரஞ்சோதி எங்கேயோ வசமா மாட்டின மாதிரி தெரியுதுல்ல. ஆனா உண்மையிலேயே அவன் வாழ்க்கையோட பெரிய திருப்பு முனை இனிமேல் தான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.